Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாயிரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான நூடுல்ஸ் சாண்ட்விச் செய்ய போறோம். பிரெட் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா செய்யலாம். குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது ஸ்நாக்காவோ கூட சாப்பிடலாம். ஈஸியான டேஸ்டான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு இதுல பெரிய டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட நாம நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் சேர்க்க போறோம். மேகி நூடுல்ஸ் 12 rupeesல பேக் இருக்கும் இல்லையா, அதுதான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு கூடவே நம்ம நூடுல்ஸையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாம் ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், சேர்த்தே ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்து இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நூடுல்ஸ் மட்டும் சேர்த்து அதுக்கு தேவையான மசாலா மட்டும் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கனால இதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இறக்கிடலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டரும் இல்லை நெய்யும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்த விட பட்டரில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பிரெட் ஸ்லைஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பட்டர் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா இதை தேய்ச்சி விட்டுறலாம். அடுத்து இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய வேணும்னா நிறைய வச்சுக்கலாம், கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பன்னீர் வைக்கலாம் அல்லது சீஸ் வைக்கலாம், அல்லது அப்படியே கூட இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இதே மாதிரியே நல்லா ரோஸ்ட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. இதை ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டதுமே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்பெஷலி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே நூடுல்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்விச்சாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது மேலே லைட்டாக டொமேட்டோ சாஸோ அல்லது மயனைஸோ அல்லது சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டு வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைம் இருக்கும் போது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸ்நாக் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தட்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.